Mana, mana, mana. ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரம் பிஜிஎம் வச்சு ரொம்ப ஒரு மாசான வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே நண்பா, நான் கொடுத்துருக்க பீட் மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங் ஒர்க் ஆகாது. அந்த சாங் ஆல் மீட்டரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மீட்டரில் ஓப்பன் பண்ண மாட்டேறீங்க. அதனால் ஆல் மீட்டரில் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் அப் கொடுத்துருப்பேன். ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியல் சாங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் ஏதாவது டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெம்ப்ளேட் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே ப்ராப்பராக டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களால் எடிட் பண்ண முடியும். ஓகே நண்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு பீட் அண்ட் ஷேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் டவுன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே பேக் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் லிங்க்கை தான் கொடுத்துருக்கேன். அதனால் சர்ச் ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிஜிஎம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான மாஸ் ட்ரம் பிஜிஎம்ட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு டி போடுங்க. போட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்எம்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஷோ ஆனவுடனே எக்ஸ்எம்எல் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஸில் ஷேர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கன்ஸ் எல்லாமே ப்ரிவியூ ஆகும். நீங்கள் லைட் மோஷன் சிம்பிளாக டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ரொம்ப சிம்பிளாக இம்போர்ட்டட் ப்ராஜெக்ட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஓகேன்பா, இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகிடும். இது போல் ஒரு ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நீங்கள் அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கன் பக்கத்தில் ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆகும். இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ப்ராஜெக்ட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சிருக்கேன், அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன்ப்பா. இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராஜெக்ட்டையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 0.0 செகண்ட் வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோக்கு போய்க்கோங்க. ஆடியோக்கு போய்ட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கோங்க. சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மீட்டரில் இருக்கும். ப்ராப்பராக டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண சாங்ஸ்லாம் கடைசியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துக்கோங்க. கடைசியாக வந்துட்டு மேலே சாங்கோட நேம் பார்த்துக்கோங்க. சாங்கோட நேம் பார்த்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் எல்லா இமேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே கூடனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேட் பண்ணலாம். ஓகேப்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏரோ டச் பண்ணிங்க. ஏரோ டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.0 செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் மூவ் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும். நான் யூஸ் பண்ண இமேஜ்லாம் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துவாங்க. 3 டாட் பட்டன் டச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிட் மார்க் மூவ் ஆகும். இப்போ கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட அப் டு எண்டு வரைக்கும் எல்லா இமேஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேன்பா, இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஏரோ டச் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிட் மார்க் வரும். ஃபஸ்ட்டு இருக்க பீட்டில் வச்சு தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும். செகண்டாக இருக்கிறது எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பீட் மார்க் கொடுத்துருக்கேன். இது போல் எல்லா இமேஜஸும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேக் எஃபெக்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசி எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேன்பா, 2 எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் இருக்கும், செகண்ட் ஒரு கிளிப் இருக்கும். கிளிப்பு மட்டும் ப்ரிவியூ ஆகாது, எஃபெக்ட் இருக்கும். அந்த கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்குள்ளார போய்ட்டு 3 டாட் பட்டன் டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துக்கோங்க. நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் போயிடலாம். இந்த ஒரு ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டபுள் பிட் மார்க் வரும். அந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட் அழகாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 கிளிப் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 4 கிளிப்லையும் இந்த ஒரு ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பீட் மார்க் வரும். கரெக்டாக 6.11 அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் செகண்ட் டைப் பண்ண எஃபெக்ட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்குள்ள வர போயிட்டு 3 டாட் பட்டன் பண்ணி நண்பா காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி அப்படியே அகைன் பீட் உள்ளார போய்க்கோங்க. பீட் உள்ளார போயிட்டு
செகண்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாசாக மேக் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எடிட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு சிசி ஆட் பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். 1 2 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கில் ஒன்று இருக்கும். அந்த ஐ பட்டன் பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு செலக்ட் ஆகிடும். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டபுள் லேயர் டச் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இன்ட் ஆப்ஷன் கொடுத்துல வெளியே வந்துருங்க. நம்ம பிட் மார்க் போயிடலாம். இந்த எஃபெக்ட் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல அந்த இமேஜ் ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் பேஸ்ட் பண்ணணும். ஏரோ டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயர் வந்துடும். அகைன் அந்த டபுள் லேயர் டச் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்துவோம்ப்பா. இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓவரால் முடிஞ்சது. நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அந்த ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் வச்சுருப்பீங்க. நான் ஆல்ரெடி அந்த ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கேன். அதனால் அந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நான் போயிடுறேன். ஓகேன்பா. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேன்பா. ரொம்ப ஒரு சூப்பரான டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்க வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டுக்கு போய்க்கோங்க. எண்டுக்கு போயிட்டு இந்த ஒரு கிளிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் எடிட்டிங் முடிஞ்சது. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.